ஹாய்டா சொல்ல குட்டீஸ், எல்லோரும் சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன்டா. இன்றைக்கி நம்ம என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா, வீமென்க்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். ஒன் ஷாட்டோட நேம் என்னென்னா ஆங்க்ரி பேர்ட். இதுதாண்டா ஒன் ஷாட்டோட நேம். எப்பவும் போல் ஒன் ஷாட்டுக்கு எந்த ஒரு இன்ட்ரோவும் கிடையாது, அப்படியே ஒன் ஷாட்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே ஒரு பையன் ஒரு பொண்ணோட கையை பிடிச்சிக்கிட்டு, ஏய் இதெல்லாம் இப்போ வந்தால் சொல்லுவியா, நீங்கள் அப்போவே சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் அப்போவே பார்த்து பண்ணியிருக்கலாண்டி, அவன்லாம் ஒரு லூசு பையன், அவனுக்கு பயந்துட்டு இருக்கியா? ஏய் நான் எவ்வளோ பயந்தேன்னு எனக்கு மட்டும்தான்ப்பா தெரியும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ தேவை போய் பாரு, அவன் உனக்கு எல்லாம் பார்த்து பண்ணுவான்னாங்க, அதனால தான் உங்ககிட்ட வந்தேன். நீ வேற என் ஃப்ரெண்டாக போயிட்ட, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சப்பமேட்டு சால்ட் வாட்ரு, அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற. ரொம்ப தேங்க்ஸ் டே, நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன் தெரியுமா? இப்போ தான் என் மனசு ஒரு மாதிரி அமைதியாக இருக்குது. அதெல்லாம் நீ ஃபீல் பண்ணிகிட்ருக்காத, நாளைக்கு நான் வரேன், அதெல்லாம் பார்த்து பேசி முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா 2 தட்டு தட்டினா அவனே போயிடுவான். அடிக்கலாம் வேண்டாம்ப்பா, நீ பேசு, அது போதும். அடிக்காமல்லாம் பேச முடியாதுடி, ஐயா ஸ்டைலே அடித்து பேசுகிறது தான். வேணாமே, நீ பேசு. ஓ இவ வேற கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்காளே அப்படின்னு சொல்லி 2 பேரும் கை பிடிச்சி பேசிகிட்ருக்காங்க. அப்போது க்யூட்டாக ஒரு பையன், ஆமாம் என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்ல, அப்போது 2 பேரும் ஒன்றா திரும்பி பார்க்குறாங்க. அங்கே க்யூட்டாக ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். அது ஜிம்மன், என்ன நடக்குதுன்னு கேட்டேன். ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டான்டா, அதான் பண்ணிகிட்ருக்கேன். ஹெல்ப்புக்கு எதுக்கு நீ கையை பிடிச்சி பேசிகிட்ருக்கேன்? அது அவ ரொம்ப டென்ஷனாக இருந்தா, அது கூல் பண்ண கையை பிடிச்சிட்டு இருந்தேன்டா. ஓ கூல் பண்ண கையை பிடிச்சிட்டு இருந்தேன். அது ஜிம்மன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, அவர் சும்மா தான் பிடிச்சிட்டு இருந்தார். நான் உங்களெல்லாம் எதுவும் சொல்ல, சும்மா பேசித்தான் இருந்தேன். சும்மா தானே நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் எனக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆமாம், அவனுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி இன்னமும் அந்த பொண்ணோட கையை தான் பிடிச்சிட்ருக்கான். ஓ இன்னுமா கூல் பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? அது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி டக்குன்னு கையெடுத்துட்றான். அந்த பொண்ணும் கையெடுத்துட்றா. இப்போது அந்த பொண்ணு டேவை பார்த்து, சரி நான் போயிட்டு வரேன், நாளைக்கு கொஞ்சம் பார்த்து பண்ணிடு, அதெல்லாம் பார்த்து பண்ணிடலாண்டி, நீ போ அப்படின்னு சொல்லி முதுகில் தட்டுறான். அந்த பொண்ணு இப்போ டேவை ஹக் பண்ண வரா. டேவும் கையை தூக்கிடுறான். திரும்பி பார்த்தா செம்ம கோவமாக ஜிம்மன் முறைச்சி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், கட்டியெல்லாம் பிடிக்க வேண்டாம், நான் என் லவரை தவிர யாரையும் கட்டியெல்லாம் பிடிக்கிறதில்ல, அதை ஹெல்ப்பு தானே, நான் நாளைக்கு பார்த்து பண்ணிடுறேன், நீ வீட்டுக்கு போயிட்டு வா. ஓ சரி சரி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் ஜிம்மனை பார்த்துட்டு, விட்டா போதுண்டா சாமின்னு அங்கேருந்து ஓடிடுறா. இப்போது அப்படியே பாவமாக ஃபேஸை வச்சுக்கிட்டு ஜிம்மனை தான் திரும்பி பார்க்குறான். ஜிம்மன் செம்ம கடுப்பில் நின்றுட்டுருக்கான். அது வந்துடி குலச்சி, அவள் ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டாடி, அதாண்டி பண்ணேன். ஓ ஹெல்ப் பண்ணுறதுக்கு கையை பிடிச்சி பேசுவீங்க, இல்லைன்னா கட்டி பிடிச்சி பேசுவீங்களோ? அது சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பண்ணதுடி. ஓ கட்டி பிடிக்கிறது உனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பு? அது ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி, நீ தப்பாக எடுத்துக்காத. உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. உன்னை போய் நான் லவ் பண்ண பாரு, என் பக்கத்தில் வந்த உனக்கு கொஞ்சம் தெரிஞ்சுக்கோ. குலச்சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. என் பின்னாடி வர வேலை வச்சுக்காத, மூஞ்ச உடைச்சிருவன் பார்த்துக்கோ. ஊரில் இருக்கிறவன் மூஞ்செல்லாம் நான் உடைச்சிட்ருக்கேன், இவன் என்னைய உடைக்கிறேன்றானே, நில்றி அப்படின்னு சொல்லி ஜிம்மனோட ஹேண்டை பிடிச்சி இழுக்கிறான். என்ன வேணும் இப்போ, என் கையை விடு. நான் சும்மா தாண்டி பேசிகிட்டு இருந்தேன். சும்மா பேசிகிட்டு இருந்தியா நீ? சும்மா பேசிகிட்டு இருந்தேன். சும்மா பேசுகிறவன் தான் தொட்டு பேசுவீங்க, கையை பிடிச்சி பேசுவீங்க, கட்டி பிடிச்சி பேசுவீங்க, ஆமாம் தானே? அது சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்பாக பேசினதுடி. அவள் ஹெல்ப்புன்னு கேட்டா கொஞ்சம் வருத்தமாக வேற இருந்தா, அதனால அப்படி பேசினேன். ஓ யாராவது சாடாக வந்து சார்கிட்ட பேசினா சார் கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துவீங்களா? உண்மையாகவே சும்மா தாண்டி பேசிகிட்டு இருந்தோம், நீ எதுக்குடி இவ்வளோ கடுப்பாக பேசுகிற? ஆமாம்மா, நான் தான் எதை பேசினாலும் உங்கள்கிட்ட கோவமாக பேசுகிறேனே. ஆமாடி, எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறேன். ஐயோ ஆமாம்மா, நான் எதுக்கெடுத்தாலும் சண்டை போடுறேன். இப்போ கூட பார்த்தியா, உனக்கு நான் ரொம்ப போர் அடிச்சிட்டேன், அதுக்கு தானே அடுத்த பொண்ணுங்களை கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். இப்படி பேசாத, மூஞ்ச உடச்சிருவேன். ஆமாம் ஓட, அதுக்கு தானே உன்னை நான் லவ் பண்ணேன். அப்போவே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இவனை போய் லவ் பண்ணுற, இவனெல்லாம் லவ் பண்ணாத,
ஏதாவது பொண்ணு கூட சுற்றிட்டு இருப்பான், உன்னெல்லாம் கழட்டி விட்டுருவான்னு. அது உண்மையால இருக்கு. ஏய், நான் எவளையுமே பார்க்கலடி, நான் உன்னை மட்டும்தான்டா பார்க்குறேன், ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க? ஆமாம், நீ எவளையுமே பார்க்காதா, நான் பார்த்தனே, இப்படி பச்சை போய் பேசாத போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் திரும்பவும் அங்கேருந்து கோவமாக நடக்கிறான். ஏய் குள்ளச்சி, இங்கே பாரா. என்ன பார்க்கணும்? அதெல்லாம் உன் மூஞ்ச பார்க்க முடியாது, போறியா நீ? ஏய் எங்க பாரு, நீ இப்போ மட்டும் போயிட்ட, நான் திரும்ப வரமாட்டேன்டா. நீ வரவே தேவையில்ல, போடா. ஓ, திரும்ப வேற வரமாட்டேன்னு சொல்கிறல்ல, அப்போ உனக்கு நான் போர் அடிச்சிட்டேன், நான் இதுக்கு மேலே தேவையில்லை, இதான் சாக்கு, இவனை விட்டு போயிடலாம் தானே போகிற. ஏய் என்னடி, எதை வச்சு பேசினாலும் எதா பொடி வச்சு பேசிகிட்டு இருக்க, நான் என்னதான் பேசுறது? நீ ஒன்றுமே பேசாத, நீ பண்ணுறதெல்லாம் கரெக்டு, நான் பண்ணுறதெல்லாம் தப்பு. ஏய், நீ பண்ணுறது தப்புன்னு நான் சொன்னா, ஆமாம், அப்போ நீ பண்ணுறது தப்பு தானே, அதை ஒத்துக்கும். நான் பண்ணுறதெல்லாம் எதுவும் தப்பில்லை, அவள் ஹெல்ப்புன்னு கேட்டால் நான் பண்ணேன். ஓ, ஹெல்ப் கேட்டதை தான் நான் பார்த்தனே, அதுக்கு நீயும் ஹெல்ப் பண்ணதை பார்த்தனே. ஐயோ, ஏய் இங்கே பாடுறே, சும்மா பேசிகிட்டு இருங்க, அவ்வளோதான் பார்த்துக்கோ. இதுவரை நான் உன்னை அடித்ததே இல்லை, என்னை அடிக்க வச்சிடாத. ஓ, இப்போ அடிக்க வேறு செய்வீங்க, அது ஒன்று தான் நீ பண்ணல, அதையும் பண்ணிவிடு. இனிமேல் என் பின்னாடி வந்த, ஏய் பின்னாடி இனிமேல் எவண்டி வருவான், அதெல்லாம் வர முடியாது. ஓ, வராது. அப்போது இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு. ஆமாம், இதோட எல்லாம் முடிஞ்சிச்சு, நீ கிளம்பு. கிளம்ப தான் போகிறேன். திரும்பவும் புள்ளச்சி அது இதுன்னு என் பின்னாடி இதாவது வந்த, அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஏய் அதெல்லாம் வரமாட்டேன், போடி. ஏய் போடா அப்படின்னு சொல்லி 2 பேருமே ஒவ்வொரு சைடு போயிடுறாங்க. இப்போது அப்படியே டைம் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான். டே காலேஜில் உட்காந்துக்கிட்டு ஜிம்மனையே தேடிட்டுருக்கான். காலேஜ் ஃபுல்லும் தேட்டான், ஆனால் ஜிம்மன் வரவே இல்லை. காலையிலேருந்து ஒரு 100 கால்ஸ் பண்ணியிருப்பான், ஆனால் ஜிம்மன் எடுக்கவே இல்லை. அப்படியே ஜிம்மனுக்கு ஃபோனில் கால் ட்ரை பண்ணிக்கிட்டே காலேஜ் ஃபுல்லும் தேடிட்டுருக்கான், ஆனால் ஜிம்மன் எங்கேயுமே கிடைக்கல. இப்போது ஜிம்மனோட ஃப்ரெண்ட் ஜிஞ்சு கிட்டே போகிறான். ஏய் ஜிஞ்சு, என்ன இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க? அதான் ஜிம்மன் இன்னைக்கு வரலையே, ஜிம்மன் இருந்தால் தானே வருவீங்க. ஜிம்மன் வரலையா? என்னடி சொல்கிற? ஆமாம், ஜிம்மன் வரல. இன்னைக்கு அவனுக்கு உடம்பு சரியில்லை, நான் வீட்லேயே லீவ் போட்டேன்னு சொன்னான் என்கிட்ட. காலையில் தான் பேசணும். என்ன காலைல பேசுனியா? ஆமாம், ஒரு 1 ஹவருக்கு மேலே பேசணும். 1 ஹவருக்கு மேலே காலைல பேசுனியா? அதுக்கு தான் சார் பிஸின்னே வந்துச்சோ. நான் கால் பண்ணால் அட்டென்ட் பண்ண மாட்டேங்கிறான். எனக்கு தெரியலையே, நீங்கள் வேணா நாளைக்கு வருவான், அப்போ கேட்டுக்கிறீங்களா? அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சுக்கிட்ட இருந்து டே கோவமாக போகிறான். ஆமாம், என்னாச்சு இவருக்கு? எதுக்கு வந்தார்? சம்மந்தமே இல்லாமல் பேசினாரு, அவர் பாட்டுக்குன்னு போயிட்டாரு. நமக்கு எதுக்கு, நம்ம கிளாஸ் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஞ்சு அங்கேருந்து கிளாஸ் போயிடுறா. இப்போது டே தான் காலேஜும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துகிட்டு வேகமாக போய் ஒரு வீட்டு முன்னாடி நிறுத்திட்டு அப்படியே அந்த வீட்டோட டோரை போய் வேகமாக நாக் பண்ணிகிட்ருக்காரு. இப்போது ஒருத்தவங்க வந்து திறந்து, யாருப்பா நீ, என்ன வேணும், எதுக்கு இவ்வளோ வேகமாக தட்டிகிட்ருக்க? அது வந்து ஆண்டி, நான் ஜிம்மனோட ஃப்ரெண்டு, இன்றைக்கி ஜிம்மனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, காலேஜ் வரலன்னு சொன்னாங்க, அதான் பார்த்துட்டு போகலான்னு. ஓ, நீ ஜிம்மனோட ஃப்ரெண்டாப்பா, உன் பேர் என்ன? அது என் பேர் டே ஆண்டி. டேவா? இதுவரையும் ஜிம்மன் டே ஃப்ரெண்டு யாரும் சொன்னதில்லையே. அது வந்து நாங்கள் இப்போ தான் ஆண்டி புதுசாக ஃப்ரெண்டானோ, அதனால தான் அவன் சொல்லியிருக்க மாட்டான், மற்றபடி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்கள் ஜிம்மனை கூப்பிடுங்களேன், நான் பார்த்துட்டு போயிடுறேன். ஓ, நீ வந்து உட்காருப்பா, நான் போய் ஜிம்மனை கூப்பிட்டு வரேன். டீ காஃபி பால் தான் குடிக்கிறியா? அச்சோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆண்டி, நான் ஒன்லி பியர் மட்டும்தான். என்னப்பா? அதில் அது ஒன்றும் இல்லை ஆண்டி, நான் அதெல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஓ, இந்த காலத்தில் இவ்வளோ நல்ல பசங்கள்லாம் இருக்காங்களா? ஆமாம் ஆண்டி, நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். உட்காருப்பா, ஆனால் நீ ரொம்ப நல்லா பேசுகிற. அப்படியே ஆண்டி? தேங்க்யூ, நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் இருக்கேப்பா. அச்சோ ஆண்டி, நீங்கள் அதை விட க்யூட்டாக இருக்கீங்க. அச்சோ போப்பா, என் வீட்டுக்கார் கூட என்ன எப்படி சொன்னதில்லை தெரியுமா? ஆண்டி, உங்கள் வீட்டுக்காருக்கு தெரில, நீங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்கீங்க தெரியுமா? விட்டா நானே உங்களை கல்யாணம் பண்ணிப்பேன், என் வயசு பொண்ணு மாதிரி இருக்கீங்க. பார்த்தா ஜிம்மனுக்கு அம்மா மாதிரியா இருக்கீங்க, கூட பிறந்த அக்கா மாதிரியில் இருக்கீங்க.
அச்சோ போப்பா, நீ என்னை ரொம்ப செய்யாக்குற. நான் போய் ஜிம்மனை கூட்டிகிட்டு உனக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ஸ்வீட் எதாவது எடுத்துகிட்டு வரேன். ஓ தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு டேவை அங்கே உட்கார வச்சுட்டு ஜிம்மனோட அம்மா ஜிம்மன் ரூமுக்கு போய், ஜிம்மன் ஜிம்மன் என்னம்மா, அங்கே உன் ஃப்ரெண்ட் டேன்னு யாரோ வந்திருக்காங்க. என்ன டேவா? அவன் இதுக்கு இங்கே வந்தான்? ஏய் உனக்கு உடம்பு சரியில்லையா, அதனால் உன்னை பார்த்துட்டு போக வந்தான்டா. என்ன பார்த்துட்டு போங்க? அவன் எதுக்கு வந்தான்? அம்மா அவன் எங்கே இருக்கான்? அவனெல்லாம் உள்ளே விடாத. ஏய் என்ன பேசுகிற? அப்படி ஒரு நல்ல பையன் இருப்பானா, நீ ஏன் அப்படி பேசுகிற? அவன் நல்ல பையனா உங்களுக்கு? அம்மா ஏய், நான் இவ்வளோ நேரம் அவன் கூட தான் பேசிகிட்டு இருந்தேன். அவன் ரொம்ப நல்ல பையன். நீ வா, அவன் கீழே வெயிட் பண்ணுறான், உன்னை பார்த்துட்டு போகணுன்னு சொன்னான். நீ வா, நான் அவனுக்கு போய் ஜூஸும் ஸ்வீட்டும் எடுத்துகிட்டு வரேன், நீ அது வரையும் அவன் கூட பேசிட்டுரு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அவனை கூட்டிகிட்டு டேக்கிட்ட விட்டுட்டு அவங்க கிச்சன் போயிடுறாங்க. அங்கே பார்த்தா சோஃபா மேலே கால் போட்டு டே சும்மா கெத்தாக உட்காந்துருக்காரு. ஜிம்மன் அவனை முறைச்சி பார்த்துட்டே வந்து, ஆமாம் இங்கே எதுக்கு வந்த நீ? எதுக்கு வருவாங்க, எல்லாம் உன்னை பார்க்கத்தான். என்ன பார்க்கவா? என்ன பார்க்க நீ எதுக்கு வர? அதான் நேற்று எல்லாம் முடிஞ்சிச்சின்னு சொன்னியே, என்னை பார்க்கலாம் வர மாட்டேன்னு சொன்னியே. ஏய் அது நம்ம எப்பயும் சண்டை போடுறது தானடி. ஆமாம், அது நீ நேற்று நைட்டில் வந்திருக்கணும், இப்போ காலையில் வந்திருக்க. ஏய் நேற்று நைட்டு கொஞ்சம் வேலையாக இருந்தேன்டி. என்ன சரக்கு போடுற வேலையா? ஏய் உனக்கு எப்படி தெரிஞ்சது? அதெல்லாம் எனக்கு நல்லா தெரியும். நீ எப்போ என்ன வேலை பார்ப்பன்னு எனக்கு தெரியாதா? 2 வருஷமாக உன் கூட தானே குப்பை கொட்டிகிட்ருக்கேன். ஏய் அதான் தெரியுதுல்லடி, நான் அத்தனை கால் பண்ணுறேன், ஒரு கால் கூட நீ எடுக்கலை. நான் எதுக்கு எடுக்கணும்? ஒழுங்கா என் வீட்டை விட்டு வேலையை போடா. ஏய் என் மாமியார் வீடு, நான் இருக்கேன், நீ யார் கேட்குறதுக்கு? இது என் வீடு, நான் ஒன்றும் உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க போவதில்லை. நீ ஒழுங்காக வீட்டை விட்டு வெளியே போ. ஏய் நான்லாம் உன்னை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன், இது என் மாமியார் வீடு தான். நீ ஏன் சொன்னாலும் நான் இங்கேருந்து போக மாட்டேன். ஆமாம் 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? ஆண்டி இங்கே பாருங்க, அவன் என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறான். ஏய் ஜிம்மன், உனக்கு நான் இப்படி ஏன் சொல்லி கொடுத்த வளர்த்த? எதுக்கு வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை வெளியே போன்னு சொல்கிற? அம்மா அது வந்து நீங்கள் ஏம்மா? ஏய் வாயை மூடு, அவங்ககிட்ட சாரி கேளு. அம்மா நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன், போங்கம்மா. சாரி கேளுன்னு சொன்னேன். சாரியெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டே இந்த பக்கம் திரும்பிக்க. இப்போது ஜேகேவோட ஜிம்மனோட அம்மா ஸ்வீட்ஸும் ஜூஸையும் எடுத்துகிட்டு வந்து டே கிட்ட கொடுக்குறாங்க. ஆண்டி நீங்கள் பார்க்க தான் அழகாக இருக்கீங்கன்னு பார்த்தா கைப்பக்குவம் அதை விட அழகாக இருக்கே. பா இப்படி ஒரு ஸ்வீட்டை நான் 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட சாப்பிட்டதில்லை ஆண்டி. போப்பா, நீ வந்ததுலேருந்து என்னை ரொம்ப செய்யாக்குற. ஐயோ இந்த கரும்பமெல்லாம் நான் பார்க்கணுன்னு இருக்குது. ஏய் உனங்க வீட்டை விட்டு வெளியே போடா. ஏய் போக முடியாது பொடி. ஆண்டி அப்புறம் இதெல்லாம் எப்படி செஞ்சீங்க? அதுவாப்பா அப்படின்னு சொல்லி டேவும் ஆண்டியும் சீரியஸாக பேசிகிட்டு இருக்காங்க. ஐயோ இவன் எதுக்கு வந்து என்ன வேலை பார்த்துட்ருக்கான்? இவனை வேற உட்கார வச்சு என் அம்மா அப்படியே நல்லவ மாதிரியே இவ்வளோ பேசிகிட்டு இருக்காங்க. இவன் யார், எப்படிப்பட்ட கேடின்னு எனக்கு மட்டும்தானே தெரியும். அம்மா ஏய் நீ சும்மா இரு, நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம்ல. ஏய் ஆமாம் சும்மாறா அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. இப்போட்டே ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஜூஸை தாமலை கொட்டிக்கிறான். அச்சோ என்னப்பா ஆச்சு? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, தெரியாமல் தான் கொட்டிடுச்சு. ஐயோ இருப்பான், நான் க்ளீன் பண்ணி தரேன். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாம் ஆண்டி, நான் பாத்ரூம் எங்கே இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அங்கே போய் க்ளீன் பண்ணிப்பேன். அதை வந்து ஜிம்மன் நீ ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போ, அதை அவர் க்ளீன் பண்ணுற வரைக்கும் உன்னோட ட்ரெஸ் ஏதாவது கொடு. மா நான் ஏன் ரூமுக்கெல்லாம் கூப்பிட்டு போக மாட்டேன், ஏன் ட்ரெஸ் எல்லாம் எதுவும் தரமாட்டேன், போங்க. ஏய் நான் சொன்னதே செய், இல்லைனா நீ கேட்குற எதையுமே நான் வாங்கி தர மாட்டேன். அம்மா இப்படியெல்லாம் பண்ணாதீங்கம்மா, கூப்பிட்டு போன்னா கூட்டிகிட்டு போ. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லி டேவை அப்படியே திரும்பி பார்க்குறான். வந்ததே இதுக்கு தானே, வாட்சல போவோம் அப்படின்னு சொல்லி டே ஜிம்மனை கூட்டிகிட்டு இப்போ ஜிம்மனோட ரூமுக்கு தான் போகிறாங்க. இப்போது ஜிம்மன் ரூம்குள்ளே டேவை கூட்டிகிட்டு வந்ததுமே, அங்கே பாரு அதுதான் பாத்ரூம், போய் சீக்கிரம் க்ளீன் பண்ணிக்கோ, நான் வேணா உனக்கு என் டிஷர்ட் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், போய் சீக்கிரம் க்ளீன் பண்ணிட்டு என் வீட்டை விட்டு வெளியே போ சீக்கிரம், எனக்கு நீ இருக்கிறத பார்த்தாவே இரிட்டேட் ஆகுது அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது டே அப்படியே ஜிம்மனை வாலில் பின் பண்ணிட்டு, ஏய் நான் கால் பண்ணால் நீ எடுக்க மாட்டேன்,
அது நேற்று நைட்டு நீ பண்ணியிருந்தா நான் எடுத்திருப்பேன். நீ மார்னிங் தானே பண்ண, அதனால தான் நான் எடுக்கல. அது மட்டும் இல்லை, நீ கால் பண்ணால் இனிமேல் எடுக்க மாட்டேன். அப்போது நைட்டு பண்ணியிருந்தா எடுத்திருப்பேன். நைட்டு கொஞ்சம் இருக்குதான். சரி, இப்போ எதுக்கு இவ்வளோ கிட்ட நேடு பேசிகிட்டு இருக்க? தள்ளி நிடு. உனக்கு எனக்கு சண்டை, அத்தான் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டேன்லடா. ஏய், நம்ம 1000 டைம் அந்த மாதிரி சொல்லிப்போம், அதுக்காக எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தமா? 1000 டைம் சொன்னாலும் எப்பவும் ஓடி வந்து பேசிடுவேன். ஆனால் நேற்று நீ என்கிட்ட பேசாதப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? என் பின்னாடி நீ வரவே இல்லைல்ல. ஏய், அது அங்கே ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டாங்கடி. இல்லைனா உன் பக்கம் வராமல் நான் எங்கே போகிறேன்? ஆமாம், ஆள் வேறு ஹேண்ட்ஸமாக இருக்கேன். காலேஜே உன் பின்னாடி தான் சுற்றிட்டுருக்கு. காலேஜே எனக்கு சக்காலத்தியாவாக இருந்தால் நான் என்ன பண்ணுவேன்? ஒரு பொண்ணு, எத்தனை பொண்ணு? ஒரு பொண்ணா 2 பொண்ணா? நான் எத்தனை பொண்ணுங்களா தான் மேய்க்கிறதுன்னு தெரில. உங்ககிட்ட இருந்து உங்ககிட்ட இருந்து இல்லை, அவங்கக்கிட்ட இருந்து உன்னை காப்பாற்றுறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது. டேய், அது என் அப்பா அம்மா கொஞ்சம் ஹேண்ட்ஸமா, அதனால் அதை விட ஹேண்ட்ஸமாக நான் வந்து போயிருந்துட்டேன். என்ன பண்ண? அந்த ஒட்டுமொத்த ஹேண்ட்ஸமும் உனக்கு தானே? ஆமாம், எனக்கு தானே நேற்று வரையும் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நீ கால் பண்ணல. இப்போ இது எனக்கு இல்லை, போடா. இந்த கியூட்டும் உனக்கு இல்லை. ஏய், எப்படியெல்லாம் நீ பேசக்கூடாது. இது மொத்தம் எனக்கு தான், புரியுதா? அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு ஃபிங்கரை எடுத்து ஜிம்மனோட ஐஸு, நோஸு, லிப்புன்னு அப்படியே சாஃப்டாக டச் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். என்ன பண்ணுறேன்? இதெல்லாம் பண்ணாத, வெளியே அம்மா இருக்காங்க. என் மாமியார் தானே, அவங்கள சமாளிக்க எனக்கு தெரியும்டி. பேசியே சமாளிக்கிறதுல தான் நீ கேடியாச்சே. ஆமாம், கேடி தான், அதுவும் என் ஆங்கிரி பேர்டோட கேடியாச்சே. ஆமாம், சரி ஒழுங்கா போ. இல்லை, ஒரு கிஸ் கூட போகிறேன். அதெல்லாம் முடியாது, கிஸ் எல்லாம் தரமாட்டேன். ஏய், ஒன்றே ஒன்றுடி, ஒரு கிஸ்ஸு. முடியாது. நீ கொடுத்தா கிஸ்ஸோடு போகும், நான் எடுத்துக்கிட்டா எது வரையும் போய் முடியும்னு எனக்கு தெரியாது. அப்புறம் அது 4-5 ரவுண்டு கூட போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே தன் காலை எட்டி வதச்சு ஜிம்மனோட ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுறான். டே, என்ன பண்ணுற? ரூம் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணாத, நீ ஒரு மார்க்கமாக தான் இருக்க, தள்ளி நில்லு. ஏய், அப்போது ஒரு கிஸ் கொடுத்தனா முடிஞ்சிடும், நானும் போயிடுவேன். கொடுக்க மாட்டேன், நீ நவுந்து போ. நீ கொடுக்க மாட்டேன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அப்படியே ஜிம்மன் கிட்ட போகிறான். என்ன பண்ணுவேன்? ஒன்றும் வேணாம், ஒரு கிஸ் தானே, ஒரு கிஸ் தான் அப்படின்னு சொல்லி போதில்ல, தள்ளி போ. ஏய், இது என்னடி சில்ற? நம்ம இந்த மாதிரியா கிஸ் பண்ணுவோம்? அப்படியே லிப்ஸு சேர்ந்து டங்கோட டங்கு விளையாடி மூச்சு காற்று எனக்குள்ளே போகணும்லடி, அப்போ தான் அது கிஸ்ஸாகவே இருக்கும். இப்படி பச்சக்குன்னு கொடுக்கறது ஒரு கிஸ்ஸா? டேய், பாவத் மாதிரி பேசாத, இதுக்குடா இப்படி பண்ணுற? லூசு பையலே, போட அந்த பக்கம். ஏய், எனக்கு இப்போ நான் சொன்ன மெத்தடில் கிஸ்ஸு வந்தே ஆகணும். வரல அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. இல்லை, நான் தரமாட்டேன். தருவியா மாட்டியானலாம் நான் கேட்கல, தந்தே ஆகணும்னு நான் சொல்கிறேன். என்னை திருத்தவே முடியாது. சரி, கிட்டவா? கிட்ட வந்துட்டு அப்படின்னு சொல்லி 2 பேரும் அவ்வளோ க்ளோஸாக போயிட்டு இருக்காங்க. இப்போது அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த கிஸ் அவ்வளோ சாஃப்டாக போன கிஸ் இப்போது அவ்வளோ ஹாட்டாக போயிட்டுருக்கு. ஜிம்மன் அப்படியே டேவோட ஹேரில் கையை விட்டு கோதிட்டுருக்காரு. அப்படியே ஜிம்மனை அந்த வாலில் பின் பண்ணிவிட்டு அவ்வளோ ஹார்ஷாக கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ஒரு சவுண்ட், இன்னுமாப்பா சுத்தம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேரும் கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அப்படியே அந்த டோரை திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா டோரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஜிம்மனை வாலில் பின் பண்ண மாதிரி நின்றுட்டுருக்காரு. என்னடா நடக்குது இங்கே? அது வந்து ஆண்டி, ஜிம்மன் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருந்தான் ஆண்டி, அதான் ஏண்டான்னு சொல்லி வாலில் பின் பண்ணேன். ஏய் ஜிம்மன், நீ எதுக்கு கூட இப்போ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்க? அவன் ரொம்ப நல்ல பையன். ஆமாம் ஆண்டி. சொல்லுங்கள், நல்லா சொல்லுங்கள். யார் அவன்? நல்ல பையனா? அவன் எந்த மாதிரி பர்வர்ட்னு எனக்குள்ள தெரியும். ஏய்,
ஒழுங்கா போயிடுடா என் வீட்டை விட்டு. ஏய் அதெல்லாம் முடியாது போடா. ஏய் ஜிம்மன், நீ எதுக்கு அவனை வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு இருக்க? உன் கோவத்துக்கு ஒரு அளவு இல்லாமல் போச்சு. உன் அப்பா வரட்டும், நீ என்னென்ன பண்ணுறேன்னு சொல்கிற இரு. அம்மா நீ வேறு சும்மா இருமா. நான் சும்மா இருக்கணுமா? உனக்கு செல்லம் கொடுத்தது தப்பாக போச்சு. அதுக்கு தான் யார்கிட்ட பார்த்தாலும் நீ கோவப்பட்டுட்டே இருக்க. அம்மா நீ வேற நிலமை புரியாமல் பேசிகிட்டு இருக்கானம்மா. சரி ஆண்டி, நான் அப்படியே காலேஜ் கிளம்புறேன். ஏப்பா உன்னோட ட்ரெஸ்ஸே க்ளீன் பண்ணலையா? அது வரையுமா அவன் சண்டை போட்டுட்டு இருந்தான். ஆமாம் ஆண்டி, காலேஜுக்கு இந்த சட்டையோடைய போவ? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி, போகிற வழியில் நான் பார்த்துக்கிறேன். நான் வந்த வேலை முடிஞ்சிச்சின்னு நினைக்கிறேன். நாளைக்கு மறக்காமல் காலேஜ் வந்துரு ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மனை பார்த்து கண்ணடிச்சிட்டு கிளம்புறான். ஜிம்மனும் வெக்கப்பட்டு ஒரு மாதிரி கொலைஞ்சிட்டே சிரிச்சிட்டு நின்றுட்டுருக்கான். அச்சோ எவ்வளோ நல்ல பையன், இவங்கிட்ட போய் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கா. அம்மா நீ வேற ஏம்மா அப்படி பண்ணுற? ஜிம்மன் அமைதியாரு. அமைதியாக தானே இருந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. இதோட இந்த ஒன் ஷாட் முடியுதுடா. இது நான் குட்டிஸாக யோசிச்சது தான். அப்புறம் இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கடா. பாய் செல்ல குட்டீஸ்.